ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 ஹெல்த்தி சமையல் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு நான் அரை டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் பால், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு அதில் அரை டம்ளர் தண்ணியும் அரை டம்ளர் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சிட்ருக்கிறப்பயே நம்ம இந்த 3 பல் பூண்டு எடுத்துருக்கோம்ல, இதை லேசாக மட்டும் தட்டி அந்த பாலில் சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாக தட்டிடக்கூடாதுங்க, லேசாக தட்டினா போதும். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த பூண்டு பால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இப்போது பாருங்கள், லேசாக தட்டி வச்ச பூண்டு பல்லை நம்ம இந்த பாலில் சேர்த்துடலாம். நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ப்ளஸ் அரை டம்ளர் பால் எடுத்துருக்கோம். அது மொத்தமாக அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுறணும். ஓரளவு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச பெப்பர் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெப்பர் பொடி சேர்த்ததும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாலில். பூண்டு நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விட்டுறணும். மஞ்சள் தூள் மட்டும் இப்போ நம்ம சேர்க்க வேண்டாம். பால் நல்லா வற்றுனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பால் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த பூண்டு பால் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்தா அவ்வளோ நல்லா தூக்கம் வருங்க. நெஞ்சு சளி தலைவலிக்கும் நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து பாலும் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்ததுனால சளி இருமலுக்கு நல்லது. இப்போது இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இது இப்படியே நம்ம குடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு இனிப்பு தேவைப்படுதுன்னா நாட்டு சர்க்கரையோ பனங்கல்கண்டோ சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு சிறந்த கிருமி நாசினிங்க. பூண்டில் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பச்சையாக சாப்பிட்டோன்னா எரியிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ இந்த மாதிரி பாலில் சேர்த்து பூண்டு பால் செய்கிறோம். இந்த பூண்டு வெயிட் லாஸு, கேஸ் ட்ரபிள், கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் இந்த பாலில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. பாலில் கொதித்த பூண்டு இருக்கு இல்லையா, அது நல்லா வெந்திருக்கும். அதை அப்படியே சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பூண்டு பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெண்டாவது அதிக சத்துக்கள் நிறைந்த முளைக்கட்டிய பாசிப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிறு சில குழந்தைங்க சாப்பிடும், சில குழந்தைங்க சாப்பிடாது. அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முளைக்க வச்ச பாசிப்பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம், லைட்டாக தண்ணி ஊற்றி மட்டும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சதை நார்மலாக நம்ம வீட்டில் எப்போயுமே இட்லி மாவு வச்சுருப்போம். அதில் கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சதையும் சேர்த்து இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான தோசை. இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுலேயும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி தோசை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ஹெல்த்தி டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. வர்ணி ஃபுட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.